வேலும் மயிலும் ஓடும் இந்த வேலவன் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே இங்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? இந்த வேலவன் நீ இருக்கும் இடத்திலே உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான தேடலில் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி நீ எதிர்பார்த்த வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இப்போதே உன் அப்பன் உன் வீட்டு வாசலுக்கே வந்தே விட்டேன். நீ தொடங்கிய நேரத்தில் தொடங்கிய காரியத்தை எப்பொழுது முடியும், எப்படி முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தாய். அதனால தான் இந்த கார்த்திகை மைந்தன் கார்த்திகை செவ்வாயில் நீ நேசித்த உறவோடு உன்வசம் வருவதற்காக இந்த அப்பனானவன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். நீ செய்கின்ற விஷயத்தை கவனமாக செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்ற பயமும் பதற்றமும் தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீ என்ன செய்தாலும் சரி, அதை இரட்டிப்பாக உன்னிடத்தில் வந்து சேரும் என்று. மற்றவர்களுக்கு நல்லதை செய்தால் இரட்டிப்பாக நன்மை வந்து கிடைக்கும். யாரேனும் கெடுதல் நினைத்து விட்டால் அதுவும் நம்மை வந்து தான் சேர்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், உன் எண்ணத்தாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். உன்னுக்காக யார் அப்படி நினைத்தாலும் சரி, அவர்களை பார்த்து நானும் அமைதி கொள்வதில்லை. காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டியதிருக்கிறது என்பதை மறந்தும் மறுத்தும் விடாதே. உன்னை யாரெல்லாம் தரம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் என்ற லட்சியத்தோடு வாழ பழகிக்கொள். உன்னப்பன் நான் இன்னமும் உனக்காக ஒவ்வொரு நாளும் வாக்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். வாக்கை கொடுப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த வாக்குக்காக நான் உழைத்து கொண்டு இருக்கின்றேன். நீ கேட்ட வெற்றியை உனக்கு தராமல் நான் ஓய்வு எடுக்கப் போவதே இல்லை. என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்த வெற்றி செய்திக்காக, நீ எதிர்பார்த்த அந்த நல்ல முடிவுக்காக உன்னப்பனானவன் உன் வாழ்க்கையாக மாறும் தருணத்தை நீ இப்பொழுது காணத்தான் போகிறாய். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் ஏராளம் ஏராளம் உண்டு. ஆனால் அதை பார்த்து எல்லாம் உன் மனம் இங்கு கண்கலங்கி கொண்டு இருக்காதே. அவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கத்தான் போகிறாய். உன்னை தாங்கும் கம்பாக நான் நிற்கத்தான் போகிறேன். அப்பா முருகா என்ற சொல்லுக்கு இனி அர்த்தத்தை காணத்தான் போகிறாய். இந்த நொடி பொழுதில் இருந்து உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற உணர்வை நீ உணர்ந்து கொள்ளும் நேரமும் காலமும் வரத்தான் போகிறது. உன்னையே நீ ஏளனமாக எப்பொழுதும் கருதி கொண்டு இருக்காதே. உனக்காக இந்த முருகனானவன் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து தங்கமே வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? என் கண்ணை, நீ யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உலகம் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். கவலை கொள்ளாதே என் தங்கமே. இந்த உலகில் அவரவருக்கென்று ஒரு வேலை இருக்கும். ஆனால் அவர்கள் அதை பார்க்காமல் உன்னை பற்றி மட்டும் புற பேசுகிறார்களே என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. உன் வேலையை நீ பார்த்து கொண்டிரு, அவர்களை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு சுற்றிலும் முன்னேற்றத்தின் பாதைக்கு செல்வது நீயாகத்தான் இருக்க போகிறாய். உன்னை சுற்றி கவனித்தவர்கள் எல்லோரும் கீழேத்தான் இருக்க போகிறார்கள். அதனால் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகின்ற பொழுது மற்றவர்களை உற்று நோக்கி வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவர்களை பார்த்து கொண்டு இருந்தால் நாம் முன்னேற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சில விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று தீராத குழப்பமாக இருந்து கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த குழப்பத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த வாழ்க்கையின் போராட்டம் எப்பொழுதுதான் முடிவுக்கு வரப்போகிறது? அந்த வாழ்க்கையின் போராட்டம் எப்பொழுதுதான் எனக்கு தெளிவான முடிவை தரப்போகிறது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? இதோ உன் விடைகளை தன்னம்பிக்கை
தன்னம்பிக்கையோடு தொடங்கப் போகும் நேரம் தொடங்கிவிட்டது. நான் உனக்கு இப்பொழுது சின்ன சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டுதானே இருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு பறவை மரத்தில் இருக்கும்போது அதன் கிளையை நம்புவதில்லை, தன் சிறகுகளை மட்டுமே நம்பியதில் இருக்கின்றது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்படு என் கண்ணின் மணியே. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் நான் உன் மீது வைத்திருக்கும் பாசத்திற்கும் இடையில் யாருமே வர முடியாது. நான் வரவும் விடமாட்டேன். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்த்தி கொள்வதற்கு இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டிருக்கும் போது நடக்கின்ற விஷயத்தையும் நடந்து முடிந்த விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. கடந்து போகின்ற பாதையில் நான் உனக்கான கலக்கத்தை மட்டும் நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த கலக்கத்தையும் தாண்டி நீ வெற்றியின் பாதைக்கு தான் செல்ல போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன் தெரியுமா? கூடிய விரைவில் அதை உணரும் காலம் வரும். இதுவரை நீ பொறுமையாக காத்திருந்தாய். நீ ஒவ்வொரு தடவை என்னிடம் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கும் போதெல்லாம், உன் மனமேங்கும் விஷயத்தை கேட்கும் போதெல்லாம் உன்னை காத்திரு காத்திரு என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என்று வருந்தாதே, வருத்தம் அடையாதே. உனக்கான நாள் நிச்சயமாக வரும் என்று நான் உனக்கு சத்தியத்தை கொடுத்தேன் அல்லவா? அந்த விடியலை நோக்கி பயணிக்கின்ற காலத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். நாளை விடியல் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. நாளை விடியலில் எல்லாம் சரியாகத்தான் போகிறது. எதையும் சமாளிக்கக்கூடிய திறனையும் திடத்தையும் மன தைரியத்தையும் இந்த முருகன் நான் உனக்காக தந்திருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனம். நாளை விடியும் பொழுது உனக்கு அதிசயத்தை நடத்தி நீ கேட்ட வெற்றி மாற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வேண்டுதல் என்றுமே வீண் போகாது. தக்க சமயத்தில் என் பதில் உன்னிடம் வந்து சேரும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நல்ல நாளை நெருங்கிவிட்ட. நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியை, நீ எதிர்பார்த்தவரை உன் கரம் பற்றி தருவதற்கு இந்த அப்பன் முருகன் வந்திருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனம் பதறிக்கொண்டு இருக்காதே. நாம் கேட்டது ஒன்று, நடப்பது ஒன்று என்று நீ சிந்தித்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. என் பிள்ளையே, உன் அத்துணை வேலைகளையும் நீ எனக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு சதா நேரமும் முருகா முருகா என்று என்னை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அந்த வேளையிலே உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் ஓடோடி செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இங்கு வீண் போகாது. அதற்கான அர்த்தத்தை காணப்போகும் நல்ல நேரமும் உன்னை வந்து சேர்ந்து விட்டது. என் பிள்ளையே, உனக்கானதை உன் வீட்டிற்கே வந்து கொடுக்க போகும் அந்த நல்ல நாளை நீ நெருங்கி விட்டாய். நல்ல செய்தியை பெற்றுக்கொள். விரைவில் உனக்கான மாற்றம் உன்னை வந்து சேரும். மனதார என்னை ஏற்றுக்கொண்டு உன்னப்பனாக நினைத்து கொண்டு இருக்கும் போது மகிழ்ச்சிக்கான களத்தை நீ வரவேற்க தயாராக இரு என்று நான் சொல்கிறேன். என் பிள்ளை, எப்பொழுதும் எந்த விஷயத்தை பற்றியும் நீ அதிகமாகவும் ஆழமாகவும் இங்கு யோசித்து கொண்டு இருக்காதே. வெற்றியை கண்டு பலரும் வியக்கும்படியான மாற்றத்தை நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன்னப்பன் உதவி செய்ய வருவானா மாட்டாரா என்று நினைக்கின்ற வேளையிலே கண்டிப்பாக வருவான் என்ற தன்னம்பிக்கையை உனக்கு உணர்த்துவதற்காக இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன்னை ஒருதலை பட்சமாக வழிநடத்துகின்றேனோ என்று நினைக்க வேண்டாம். நீ என்னை காண்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தங்கமே, நான் உன்னை காண்பதற்கு இப்பொழுதே உன்னை தேடி வந்து விட்டேன். இனி நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. என் பிள்ளைகள் இருக்கும் இடத்திற்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நான் உனக்கான வெற்றியை தருவதற்காக இப்பொழுது வந்து இருக்கின்றேன். நடக்கின்ற தருணங்கள் எல்லாம், வருகின்ற தருணங்கள் எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும். குறை கூறிக்கொண்டு இருக்கின்றார்களே, குதர்க்கம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்களே என்று உன் மனம் வருந்தாதே.
நான் எப்பொழுதும் என்ன நடக்குமோ என்று நினைப்பதை விட என் அப்பன் முருகன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்து விடப் போகிறது என்பதில் மட்டுமே தெளிவாக இரு. நீ எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நான் வெற்றியின் பக்கத்தை தான் தருவதற்காக வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, பொறுமை என்பது காத்திருக்கும் திறனல்ல. நீ காத்திருக்கும் போது நல்ல அணுகுமுறையை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதற்காகத்தான் பொறுமையை கடைபிடிக்கச் சொல்கிறேன். வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்.